ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் சின்ன வெங்காயம் தக்காளி வச்சு ஒரு சின்ன வெங்காய தக்காளி சட்னி ரெசிபி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தக்காளி சட்னி ரெசிபி கரெக்டாக ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த தக்காளி சட்னி தோசை, இட்லி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ தான் நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு கொடுத்துட்டு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்கிறதுல இதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க. வெள்ளை உளுந்து நல்ல நிறம் மாறி நல்ல பொன்னிறம் வர வரைக்கும் நீங்கள் தீயை வந்து அதிகமாக வச்சிட வேணாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த உளுந்தை நல்லா வறுத்து விட்டுட்டே இருங்க. கரெக்டாக ஒரு 30 செகண்டில் உளுந்து நல்லா பொன்னிறமாக வந்துடும். ரொம்பவும் கருக விட்டுற வேணாம். இந்த அளவுக்கு வந்தால் போதும். இந்த டைமில் நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 6 மிளகாய் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாது. சின்ன வெங்காயம் தான் இந்த சட்னிக்கு சேர்க்கணும். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் கூட நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நிறம் மாறி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5லேருந்து 6 பழுத்த தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்தாச்சு. இப்போ ஒரு கைப்பிடி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை இது கூட சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை இது கூட சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம வந்து இப்போ இது கூடயே வந்து நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். வதக்கிட்டு சேர்க்கக்கூடாது. முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னா தக்காளியில் நீர் கோர்த்து சீக்கிரமாகவே தக்காளி நமக்கு வதங்கி வந்துடும். அதனால் உப்பு நம்ம முன்னாடியே சேர்த்துட்டு இப்போ கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. கரெக்டாக ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே தக்காளி சூப்பராக சீக்கிரமாக வதங்கி வந்துடும். உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ அந்த சட்னிக்கு அந்த உப்பு முழுவதையும் கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு சட்னிக்கு நமக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. எந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குன்னு அவ்வளோதான். இதுதான் கரெக்டான பக்குவம். உங்களுக்கு தக்காளி இன்னும் நல்லா சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா தீயை வந்து நல்லா அதிகமாக ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி குத்தி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிடும். நம்ம உப்பு சேர்த்துருக்கனால நீர் கோர்த்து சீக்கிரமாக வதங்கிடும். இருந்தாலும் இன்னும் சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி குத்தி விட்டீங்க அப்படின்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்துடும். அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் இதை வந்து ஒரு 2லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் நல்லா ஆற வச்சுட்டு இதை அதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம இதை அரைக்க ஆரம்பிச்சுக்கலாம். நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அரைக்கணும். இப்போ பாருங்கள், ஆறுனோடனே நான் வந்து இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதை நல்லா நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு. அவ்வளோதான். இதை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம், தாளிதம் ரெடி பண்ணணும். தாளிதம் ரெடி பண்ணுறதுக்கு நான் எப்போவுமே இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்வில் ஒரு சின்ன குழிக்கரண்டியை வச்சு தான் தாளிப்பேன். நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் இந்த மாதிரி தாளிக்கிறது. 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்க்கும்போது தள்ளி நின்று சேர்க்கணும், நம்ம மேலே தெரிச்சிரும். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சட்னி கூட இதை சேர்த்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட சின்ன வெங்காயம் தக்காளி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. சீக்கிரமாக இந்த சட்னி நம்ம ரெடி பண்ணி முடிச்சிடலாம். இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அதிக காரம் இல்லாமல் நல்லா மைல்டான காரத்தில் சூப்பரான ஒரு சட்னி நம்ம சீக்கிரமாகவே ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.